வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்ப நம்ம பார்க்க போற பாட்டு, குறுந்தொகையில 354. பாடியவர் கயத்தூர் கிழான். திணை வந்து மருதம். அதாவது பாட்டோட பேக்ரவுண்ட் என்னன்னா, கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருக்கு. அப்போ அத பிரச்சனைய சமாதானம் பண்ணி வைக்க சொல்லி, அ க மனைவியோடைய ஃப்ரெண்ட் இருப்பா இல்லையா? தோழி. அவகிட்ட வந்து தலைவன் கேட்குறான். அப்போ அவ வந்து ஒரு விஷயம் சொல்றா. அதாவது பாட்ட சொல்றேன். "நீர் நீடு ஆடின் நீர் நீடு ஆடின் கண்ணும் சிவக்கும், ஆர்ந்தோர் வாயில் தேனும் புளிக்கும், தனந்தனையாயின் எம் இல் உய்த்துக் கொடுமோ, அம்தன் பொய்கை எந்தை, எம் ஊர் கடும்பாம்பு வழங்கும் தெருவில், நடுங்கு அயர் எவ்வம் கலைந்த எம்மே." வேகமா சொல்லிடுறேன். ஏன்னா டைம் ஆகுது. அதாவது நீர் நீடு ஆடின் கண் சிவக்கும். இது புரியுது இல்லையா? அதாவது ரொம்ப நேரம் தண்ணீல குளிச்சாலோ, இல்ல விளையாடினாலோ கண்ணு சிவந்துரும். அதுபோல அ அதாவது ஆர்ந்தோர் அப்படின்னா, அ வயிறு நிறைய சாப்பிட்றது, இல்லாட்டி அளவுக்கு அதிகமா சாப்பிட்றது, அதாவது போதுமான அளவு சாப்பிட்றது. நிறைவா சாப்பிட்டதுக்கப்புறம், தேனை சாப்பிட்டா கூட அது புளிக்கும். "ஆர்ந்தோர் வாயில் தேனும் புளிக்கும்." ரொம்ப சாப்பிட்டா புளிக்கும். அதுபோல அதுபோல அதாவது போல அது 2 அந்த உதாரணம் 2 மாதிரி, தனந்தனை ஆயின் தனத்தல் அப்படின்னா, பிரியர்ன்னு நீ முடிவு பண்ணிட்ட. அதான் பிரிதல். தனத்தல்னா பிரிதல். இப்போ காதலிக்கிறப்போ பிரேக்கப்ன்னு சொல்றாங்கல்ல. அதாவது காதல் தோல்வி. இது எல்லாத்துக்குமே ஒரு வார்த்தை இருக்குன்னா, அது தணத்தல். ஒரு வழி தணத்தல் அப்படின்னா, தற்காலிகமா பிரியறது அல்லது நிரந்தரமா பிரியறது. அதுக்கு காரணங்கள் இருக்கு. அதாவது தனந்தனை ஆயின் பிரியறதுன்னு இந்த வாழ்க்கையிலிருந்து பிரியறதுன்னு முடிவு பண்ணிட்டியான்னா, தனந்தனை ஆயின் இல் உய்த்துக் கொடுமோ. எங்கள கொண்டு வந்து எம்ங்கிறது வந்து சிங்குலர்லயும் சொல்லலாம், ப்ளூரல்லயும் சொல்லலாம். அதாவது ஒருமையிலயும் சொல்லலாம், பன்மையிலயும் சொல்லலாம். இந்த தோழி தான் இந்த பாட்ட சொல்றா. அப்ப தன்னையும் தலைவி 2 பேரையும் கொண்டு போயிட்டு எங்க அம்மா அதாவது எங்க அப்பாவோட வீட்ல விட்டுரு. அம்மா, அப்பா வீடு இருக்கு இல்லையா? அதாவது பொறந்த வீட்ல போய் விட்டுரு. "தனந்தனையாயின் இல் உய்த்துக் கொடுமோ." எங்கள கொண்டு வந்து விட முடியுமா? "அம்தன் பொய்கை எந்தை எம் ஊர்." அதாவது அம்தன் அப்படின்னா அழகிய, தன்மையான பொய்கை உடைய என் தந்தை. எந்தைன்னா என் தந்தை ஊர். அந்த ஊர் எப்படிப்பட்டதா இருக்கு? இன்னொரு விஷயம் என்னன்னா, கடும் பாம்பு வழங்கும் தெருவில். கடுமையான விஷமுள்ள பாம்புகள் உலாவிக்கிட்டு இருக்கிற அந்த தெருவில், நடுங்கு அயர் எவ்வம் கலைந்த எம்மை. அதாவது நடுங்கு அயர்னா நடுங்கக்கூடிய துன்பம். எவ்வம்னா துன்பம் பல அர்த்தங்கள் இருக்கு. இதுல இந்த எவ்வம்ங்கிறது என்னன்னா, இழிவு அல்லது இகழ்ச்சி என்ற பொருள்ல சொல்றாங்க. எப்படின்னா, இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த 2 பேர பத்தியும் பேசுவாங்கல்ல. அலர் அதுக்கு பேர் அலர். பொரணி அல்லது இங்கிலீஷ்ல சொன்னா கோசிப். பேசுவாங்க இல்லையா? அந்த துன்பம் பெரிய துன்பமா இருக்குது. நடுங்கு அயர் எவ்வம் கலைந்த எம்மை. நடுங்கக்கூடிய துன்பத்தை குடுக்கக்கூடிய அந்த இகழ்ச்சி, இழிவு 2 பேரையுமே ஒரு மாதிரி ஆ இழிவா பேசுற அந்த துன்பத்திலிருந்து கலைந்த எம்மை, எங்களை. சரிங்களா? எங்கள வந்து கொண்டு வந்து விட்டுரு. அதாவது இது என்ன அர்த்தம்னா, ஒரு காலத்துல நீயும் அன்புக்குரியவனா இருந்த. அந்த பெண்ண வந்து அவ்வளோ நேசிச்ச. ஆனா இப்போ அப்படி இல்ல. உனக்கு வந்து பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்ற மாதிரி, உன்னோட நிலைமை இப்ப இப்படி இருக்கு. அதனால உனக்கு வேணான்னா, கொண்டு வந்து எங்க வீட்ல விட்டுரு. அப்படின்னு அந்த ஒரு மாதிரி அவன் வந்து சமாதானம் பண்ணி வைக்க சொல்லி கேட்குறான். வாயில்கள்னா 2 பேருக்கு இடையில பிரச்சனை வந்ததுன்னா, சமாதானம் பண்ணி வைக்கிறவங்க. அதாவது பொண்ணுக்கு எடுத்து சொல்லி, இல்ல அந்த அந்த போல சமாதானம் பண்ண முடியாது அப்படின்னு தோழி சொல்றா. "நடுங்க ஐயர் எவ்வம் கலைந்த எம்மை." ஒரு காலத்துல ரொம்ப அன்பா அதாவது காதல் திருமணம் தானே அது. ஒரு காலத்துல ரொம்ப அன்பா இருந்திருக்காங்க. அப்ப அது தோழிக்கு தெரியும். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு, இந்த போல அவனுடைய பரத்தையர் பிரிவுனால இந்த பிரச்சனை வந்திருக்கு. சரிங்களா? அதாவது எப்படி இது சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப நல்ல பாசமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு, ஒரு விரும்பத்தகாத ஒரு விஷயத்த பண்றப்போ, அத எப்படி சமாதானம் பண்றது? அப்போ ஒரு சிலர் வந்து மன்னிப்பாங்க. ஒரு சிலர் மன்னிக்க மாட்டாங்க. சரிங்களா? அதாவது இது வந்து எல்லா காலத்துலயும் நடக்குது. ஆனா இப்படி இப்போ வந்து என்ன பரத்தையர் பிரிவு அப்படி போறதில்ல. விருப்பமில்லை அப்படின்றத வெளிப்படுத்துறப்போ, சரி வேணாம். இதுக்கு மேல சொன்னா நல்லா இருக்காது. அதாவது நீரு அ 4 நிமிஷம் தான் இருக்கா? "நீர் நீடு ஆடின் கண்ணும் சிவக்கும், ஆர்ந்தோர் வாயில் தேனும் புளிக்கும், தனந்தனை ஆயின் என் இல் உய்த்துக் கொடுமோ, அம்தன் பொய்கை எந்தை எம்மூர், கடும்பாம்பு வழங்கும் தெருவில், நடுங்கு அயர் எவ்வம் கலைந்த எம்மை." அவ்வளோதான். எங்க வீட்ல கொண்டு போய் விட்டுரு.
இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படின்ற மாரி இந்த பாட்டு ஒரு கோவமா, ஒரு கண்டிக்கிற மாதிரி, அ கட் அண்ட் ரைட்டா பேசுவாங்க பேசுறதா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பெண் வந்து தோழி சொல்றாங்க. சரிங்களா? ரொம்ப சின்ன வீடியோ தான் பண்ணேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ரொம்ப 10 நிமிஷத்துக்கு மேல பேசினா பார்க்க முடியாது. அதனால சின்ன வீடியோ பண்றேன். அதாவது இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லிர்றேன். அதாவது தணத்தல், ஒரு வழி தணத்தல் அப்படின்னா, அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்டது பிரேக்கப்பு, காதல் பிரிவு இது எல்லாத்துக்குமே. சரிங்களா? இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.